கிச்சன்ல நான் பெட்ரூம் ஓடி வந்துடுறேன். அம்மா பெட்ரூம்க்கு வந்தாங்கன்னா நான் கிச்சனுக்கு ஆளுக்கு ஓடிடுறேன். அம்மா ஹால்ல இருந்தாக்கா எங்க போய் ஒளியறதுனே தெரிய மாட்டேங்குது. இப்படி ஆயிடுச்சே நம்ம பொழப்பு. ஏண்டி சுஜி, இப்படி உன் பொழப்பு ஆகணும் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையேடி. இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு அம்மா கண்ணுல படாம அப்படி ஒரு லவ் நம்ம பண்ணிதான் ஆகணுமா என்ன? என்னடி சுஜி இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? தப்பு 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 கணக்கு படுக்க. அடிப்பாவி, அப்ப என்ன கழட்டி விடலாம் முடிவு பண்ணிட்டாளா இவன்? ஒடியே அதெல்லாம் தப்பு. என்னடி சுஜி, என்னால வெற்றியை மறந்தெல்லாம் இருக்க முடியாது. அவரு லவ் பண்ணும்போதே அவருக்கு தெரியாமலே லவ் பண்ணவ. இப்ப லவ்வையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் அவரை விட்டுட்டான். அதெல்லாம் முடியாது. அது சரி. ஆனா இந்த ஆம்பளை பசங்க வீட்டுல மட்டும் அவங்களோட லவ் உடனே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பாவாகட்டும், அம்மாவாகட்டும், அக்காவாகட்டும், அண்ணனாகட்டும், ஆம்பளை பையன் லவ் பண்ணா மட்டும் டேய் நீ பிடிச்ச பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா, நீ பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கொம்பா பிடிச்சிட்டாடா, டேய் நீ பார்த்து போ, லவ் பண்ற பொண்ணு கண்டிப்பா நல்ல பொண்ணாதான்டா இருப்பான், டேய் உனக்கு பிடிச்சிருக்கா எங்களுக்கும் பிடிச்சிருக்கா, இப்படி எல்லாம் டயலாக் அடிக்கிறாங்க. அதுவே பொம்பளை பொண்ணுங்க நம்ம லவ் பண்ணா என்னென்ன எதிர்ப்பு வருது. அது சரி, என் செல்லத்து மனசுல எவ்வளவு கவலைகள், எத்தனை கேள்விகள். ஆளுதான் ஆளாக்கு சைஸ்ல இருக்குது, மூளை அதிகமா இருக்கே. பொம்பளை பொண்ணுங்க நம்ம மட்டும் யாரையாவது லவ் பண்ணிட்டா நீ இங்க நல்ல பையனை பிடிச்சிருக்க போற, அவனே எல்லாம் படிக்கணும் இருப்பான், அவளைதான் பிடிச்சிருப்ப, அப்படி இப்படின்னு நம்மள மட்டும் 1008 குறை சொல்றாங்க. ஏன் நமக்கு தெரியாதா? நம்ம லவ் பண்ணும்போது இவன் நல்லவன் நல்லவன் இல்லைன்னு அப்படி பார்த்து நமக்கு லவ் பண்ண தெரியாதா என்ன? அப்படியே கண்மூடித்தனமா போய் லவ்ல விழுந்துருவோம். ஒருவேளை அப்படி கூட விழுவாங்களாட்டு இருக்கும் போல இருக்கு. சரி சரி, இதெல்லாம் நம்ம இப்ப பேச வேணாம். நமக்கு எதுக்கு? நம்ம லவ் பண்றவன் நல்லவனா? ஏன் வெற்றி எப்பவுமே நல்லவனா? லவ் யூ வெற்றி. அடியே, இதெல்லாம் நேர்ல மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனா உனக்கு நீயே சொல்லிக்கிற. சரி சரி, இப்படி உன்னை பார்க்க வந்ததும் ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. அப்பதானே உன் மனசுல என்னென்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சரி சரி, புலம்பி புலம்பியே டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் படுப்போம், இப்பவாது படுப்போம். அம்மா எப்படி தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம ரூம் பக்கம் வர மாட்டாங்க. நம்ம தூங்குவோம். காலையில அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கடகடன்னு எந்திரிச்சு குடுகுடுன்னு காலேஜ் ஓடிடணும். அடியே சுஜி, இந்த பொழப்பு இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே. எப்படியும் அம்மா கண்ணில் என்னைக்காவது ஒரு நாள் பட்டுதானே ஆகும். அம்மா நம்மள மறுபடியும் கேள்வி கேட்க தானே போறாங்க. அன்னைக்கு என்ன தாண்டி பண்ண போற? கடவுள் விட்ட வழி பாப்போம். நமக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால இவரையும் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா மனசு என்னமோ அவரை பார்க்கணும் பார்க்கணும்னே தோணுதே. சாரி வெற்றி, நான் உங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னன்னு தெரியல, உங்களை பார்க்கணும்னே தோணுது. நாளைக்கு நீங்களாவே காலேஜுக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட ஒரு மாதிரி இருக்கே, வருவீங்களா? அடி லூசு பண்ணி, நாளைக்கு வரைக்கும் ஏண்டி வெயிட் பண்ணணும் என்னை பார்க்க? நான் இங்க தாண்டி இருக்கேன், இப்பவே என்னை பார்க்கலாம். வரேன்டி வர. எந்த எருமை அது? எனக்கு அண்ணன் ஒருத்த பிறந்திருப்பானே அவனாதான் இருக்கும். அப்புறம் நான் என்னடி பொய்யாவா வந்திருக்கேன்? கவலையே படாதடி, எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அத்தையும் மாமாவும் ரூம் லாக் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமா இருமா, அவங்க 2 பேரும் சந்தோஷமா தூங்க போயிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். எல்லாத்தையும் தப்பாவே நினைக்க வேண்டியது. ச்சே, இந்த பொண்ணுங்களே இப்படிதாமா. கொஞ்சம் நகர்ந்து உட்காருமா. ச்சே, கொஞ்சம் கூட இடமே தர மாட்டேங்கிறா. இப்படி மாமா ஒராசிக்கிட்டே உட்காரணும்னு நினைக்கிறியே, இதெல்லாம் நல்லதுக்கா? சொல்லுமா சுஜிமா, இப்படிலாமா எப்ப பாரு என்ன டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? சே சே சே, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலாமா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சண்டை போடுற நிலைமையில இல்ல வெற்றி. ப்ளீஸ் நீங்க சொன்னா கேளுங்க. நல்ல பையனா உங்க வீட்டுக்கு போயிடுங்க, சீக்கிரம் போங்க. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்த மாதிரி யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடுங்க. யாராவது பார்த்துட்டா நல்லா இருக்காதுங்க வெற்றி. போங்க, நல்ல பையனா போங்க போங்க போங்க. அடி லூசுக்கிருக்கி, நீ இவ்வளோ பயப்படுன்னு எனக்கு தெரியாது.
இத குடும்பமா யோசிக்காம நான் இங்க இப்படி தைரியமா வருவேன்? அப்பனா அதாவது செக்யூரிட்டிக்கு ஆளை வச்சுட்டு தான் மாமா இங்க வந்திருக்கேனே. எப்படி? செக்யூரிட்டிக்கு ஆளையா? யாரு யார் வந்திருக்கா? வேற யாரு? ஏன் மச்சான் தான். ஏன் அண்ணனா? அட பாவி, மூஞ்சி பத்தியா நல்லா? ஏன் அண்ணனை நீ என்னென்ன வேலைக்கு யூஸ் பண்ற? உன்னை அடியே, நான் என் மச்சனை பார்க்க தான் வந்தேன். அவன் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே மாமா, அவ உள்ள புலம்பிட்டு தான் இருக்கா, போய் ஒரு எட்டு அவளை பார்த்துட்டு அவளுக்கு சமாதானமும் தைரியமும் சொல்லிட்டு வாங்கன்னு என் மச்சான் தான் அனுப்பிவிட்டான். நான் ஒன்றும் யாரையும் செக்யூரிட்டிக்கெலாம் விடலை. என் மச்சான் தான் என் மேலே இருக்கிற அக்கறையில் என்னை உன்னை போய் பார்த்துட்டு வர சொன்னான். அதுக்கு தான் நான் வந்தேனே. ச்சே, என் அண்ணன் எவ்வளோ நல்லவன் இல்ல? ஆனா நான் தான் இதை புரிஞ்சுக்காம அவன் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கேன். அடியே, அதெல்லாம் சின்ன சின்னதா வர அண்ணன் தங்கச்சிங்க சண்டை, அதெல்லாம் போயிட்டு பெருசா எடுத்துப்பாங்களா யாராவது? அது என் மச்சான் கண்டிப்பா பெருசாவே எடுத்துக்க மாட்டான். இன்னும் சொல்லணும்னா அவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? என்ன என்ன சொல்றீங்க வெற்றி? நான் முதல்ல உன்னை லவ் பண்ணும்போது என்னை கண்காணிச்சது உங்க அண்ணன் தான். உங்க அண்ணன் தான் நீ டல்லா இருக்கிறத பார்த்துட்டு நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க, அதை கண்டுபிடிச்சாகணுமேனு நான் உன் பின்னாடி ஒரு பக்கம் சுத்தினா, அவன் நம்ம 2 பேர் பின்னாடி இன்னொரு பக்கம் சுத்தி இருக்கான். சுத்தினவன் தான் எனக்கு கண்டுபிடிச்சிட்டானே. கண்டுபிடிச்சி கேட்டான். கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஆமா நான் சுச்சியை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் மச்சான், என் மேல உள்ள நம்பிக்கையில சரிங்க மாமா, நானும் உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹெல்ப் பண்ண வந்தாண்டி உன் அண்ணன், அதாவது என் மச்சான். ச்சே, இவ்வளோ நடந்திருக்கலங்க. ஆனா என் அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியுமா? நான் தானே உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு கூட என்கிட்ட எதுவுமே சொல்லி காமிச்சிக்கல தெரியுமா? அதான் சொன்னேன்லடி, என் மச்சான் வேற லெவல். அவன் எப்பவுமே அப்படிதான், எதையும் செய்ய மாட்டான், செஞ்சதை சொல்ல மாட்டான். நான் எப்பவுமே எங்க அண்ணனை திட்டிக்கிட்டே இருப்பேங்க. அவனை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். என்னடா எனக்கு எந்த பொருளும் தர மாட்டானேன்னு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொருள் எனக்காக டேபிள் மேல இருக்கும். என்னன்னு கேட்டா அம்மா சொல்லுவாங்க, அவன் நீ அழுவேன்னு சொல்லிட்டு உனக்காக வச்சுட்டு போயிட்டான், போய் எடுத்துக்கோ போடி அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அப்ப கூட எனக்கு இது பெருசா தெரியலங்க. சரி, நாங்க 2 பேரும் எப்பவுமே இப்படியேதான் காலத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போமோன்னு ஒரு சில நாளா நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா? இப்பதான் என் அண்ணனை நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன்னு தோணுது. இப்ப கூட நம்ம விஷயம் மாட்டிக்கிட்டோம் இல்லையா அம்மா கிட்ட, என்னை எப்படியெல்லாம் காப்பாத்தலாம் தெரியுமா? என்ன அம்மா கிட்ட காட்டி கொடுக்க கூடாதுன்னு என்னை மறைச்சு மறைச்சு காப்பாத்தினானே. ஆமா ஆமா, என் மச்சான் மாதிரி வேற எந்த மச்சானும் கிடையாது. அதனால என் மச்சான் இஷ்டப்பட்டதை கண்டிப்பா நம்ம செய்யணும்டி. அவன் என்ன இஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியும்ல. தெரியுமே, எங்க ஜனனி அண்ணி. எனக்கும் எங்க அண்ணி ரொம்ப பிடிக்கும். அவங்க எவ்வளவு சூப்பரா பேசுவாங்க தெரியுமா? எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் பட்டு 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 பட்டுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. என்னடா இவ வேற பொண்ணாச்சு, நமக்கு நாத்தனா அவரை வரப்போறவளாச்சு, அப்படிதான் அவங்களுக்குள்ள எந்த எண்ணமும் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஜனனியை பத்தி நீ எனக்கு சொல்லணுமா? ஜனனி எங்க ஆபீஸ்ல தானே வேலை செய்யறான். அவளை பத்தினதும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்னதுதான், எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டா, பட்டு பட்டுன்னு பேசிடுறான். கிட்டத்தட்ட கார்த்திக் அண்ணா அவளை தான் கூட பிறந்த தங்கச்சியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அப்படிதான், என் தங்கச்சி மாதிரி தான் அவளும். அதனாலதான் சொல்றேன், ஆகாஷ்க்கும் ஜனனிக்கும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி நம்ம தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சரி, நம்ம முடிவு பண்ணதுதான் இருக்கட்டும், கார்த்திக் அண்ணா இருக்காங்க, அவங்க நினைச்சாலே போதும். கண்டிப்பா அவங்க கல்யாணம் நம்ம கல்யாணமும் நடந்துரும் பாத்துக்க. நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதாங்க இருக்கு. அண்ணனுக்கும் ஜனனி அண்ணிக்கு கூட கல்யாணம் நடந்துரும். ஆனா நம்மளோட விஷயம் தான் எனக்கு இப்ப வரைக்கும் பயமா இருக்குங்க. விஜயமா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ பயப்படாத. இங்க பாரு, நீ எப்பவும் போல இரு, அத்தை கிட்ட நீ எப்பவும் போல பேசு பழகு. ஆகாஷ் சொன்னான், நீ அத்தை கண்ணில் படாத அளவுக்கு ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரிலாம் இருக்காது. என்ன லவ் பண்ணிட்டு நீ இப்படி ஓடி ஓடி ஒளியணுமா என்ன? ஏதோ இப்போ கூட நான் வரும்போது நீ புலம்பிட்டு இருந்தது எல்லாமே கேட்டேன். இங்க பாருடி, என்ன லவ் பண்ணிட்டு நீ இவ்வளோலாம் கஷ்டப்படாதடி. நீ எப்பவும் போல அத்தை கிட்ட பேசு. அத்தை எது கேட்டாலும் தைரியமா பேசு. நான் தான் சொல்றேன்ல, அத்தை உன்கிட்ட கேட்கும்போது அந்த நிமிஷமே நான் வந்து நிற்பேன். வெற்றி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. அதனால எனக்குள்ள பயம் பெருசா இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமே அந்த பயம்லாம் வேணாண்டி. நீ எப்பவும் போல அத்தை கிட்ட பேசு. இனிமே அத்தை எதுனா உன்கிட்ட கேட்டா தைரியமா சொல்லு, நான் உடனே வரேன். புரியுதா? புரியுதுங்க வெற்றி. லவ் யூ வெற்றி. சுஜி, என்னம்மா?
எனக்கு எவ்வளவு பயம் இருந்தாலும் உங்களை பார்த்துட்டேன்னா அந்த பயம் எப்படி போகுதுன்னு தெரியல. அந்த நிமிஷமே எல்லா பயமும் போயிடுது. நீங்க என் பக்கத்துல இருந்தா ஏதோ எனக்கு புதுசா ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு. அதான் வெற்றி, நான் இப்படி கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டோமா? கொஞ்ச நேரம் இல்லடி, காலம் பூராவும் இப்படியே இருடி. எனக்கு இது தாண்டி பிடிக்கும். லவ் யூ வெற்றி. லவ் யூ சுஜிமா. கடலாக நீயும் மாறினால் அதில் மூழ்கி மூழ்கி அலையாவே. கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடியும் கண்ணேரி போகையில கொஞ்சம் கொலுசாயம் நீர் வேண்டாம், காயங்கள் வேண்டாம், ஆழமான பிள்ளை போல மழையிலே மழையிலே உறங்கிவிடு. எந்த ரூம்னு மறந்துட்டேனே, லெஃப்டா ரைட்டான்னு தெரியலையே. இதுக்கு மேலே இங்க நின்று வேடிக்கை பார்த்தா ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியாது. சரி, எதெல்லாம் ஒரு ரூம்ல போய் பார்க்க வேண்டியதுதான். அறிவில்லா கண் என்ன உரல்ல வச்சுன்னு வர, அப்படியே வர ஒரு மனுஷன் இங்க நிக்கிறானேன்னு பார்க்காம இடிச்சுக்கிட்டு விளையாட. என்ன நான் என்ன சொகுசா இருக்கோ நான் பிடிச்சிட்டு இருக்கிறது? அடிச்சு எந்திரி. என்ன விளக்கம் கொடுக்க போறியா? உன் விளக்கத்தை தூக்கிட்டு போய் குப்பையில போடு. அறிவில்ல கண்ணை பின்னாடி வச்சுக்கிட்டு வந்து மோதிட்டு விழுந்து கிடக்குறேன். நான் பிடிக்கலனா கீழே விழுந்து மண்டை அடிச்சு இங்கே போய் சேர்ந்துருப்பேன். மூஞ்சு முகரையும் பாரு. இவ்வளோலாம் இவன் மூஞ்செல்லாம் நான் தொட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா இருக்கு. சே போ. என்ன எனக்கு விளக்கம் கொடுக்க வந்துட்டியா? மூஞ்சும் முகரையும் மூஞ்ச பாரு. ஆமா நீ என்ன பண்றீங்க? கார்த்திக் வீட்டுல உனக்கு என்ன வேலை? ஓ வேலைக்காரியா? அது சரி, இந்த மூஞ்சிக்கு ராணி பட்டமா கிடைக்கும், வேலைக்காரி தான் கிடைக்கும். வா. என்ன இப்ப என்ன உனக்கு நான் பாராட்டி விழாவா நடத்திட்டேன், எனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றோம்? மூஞ்சும் முகரையும் உன்னெல்லாம் பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஆமா நீ எல்லாம் இந்த மூஞ்ச வச்சுட்டு எதுக்கு வெளியில வர? உன்னாலும் இன்னொரு வாட்டி நான் இந்த வீட்டுக்குள்ள பார்க்க கூடாது. நான் வரனாலே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிரு. உன்னை பார்த்தாலே கடுப்பாகுது எனக்கு. வா. நிறைய பேர் அப்படிதான் சார் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் சார், அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். ஐயோ கடவுள், என்ன ஜென்மமோ, அதை திட்டன்றது கூட அதுக்கு தெரியல. இப்படி ஒரு ஜென்மம். சாரி மம்மீனா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியோ? சாரி போலாமா? ஆமா யார் இவன்? ஹேய் யார் நீ? இவன் அந்த கார்த்திகோட ஃப்ரெண்டு போலீஸ்காரன்ல? ஆமா இவன் இன்ஸ்பெக்டர் ஆச்சு. இவனுக்கு என்ன இந்த வீட்டில் வேலை? அது சரி, இவன் ஃப்ரெண்டு தானே, அதான் வந்து போக இருக்கான் போல இருக்குது. ஆமா இவன் ஏன் இந்த வேலைக்காரிக்கிட்ட பேசிட்டு இருக்கான்? நீ அசோக் தானே? உங்க அம்மா ராமா தானே? ஆமா சார். கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. கார்த்திக் இதெல்லாம் பார்த்துப்பான். இருந்தாலும் கொஞ்சம் கார்த்திக் கிட்ட ஜாக்கிரதையாவே இரு. அவன் எப்படின்னு உனக்கு தெரியும். உங்க அம்மா பண்ணதுக்கு தான் இப்போ உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே உனக்கு புரியும். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க. ஆமா நீ என்ன அவகிட்ட பேசிட்டு இருந்த? அது வந்துங்க சார். அது ஒண்ணும் இல்ல மாமா, நான் வரும்போது இவன் இருக்கிறது பார்க்காம தெரியாம இடிச்சிட்டேன் மாமா. அதான் சாரி சொல்லிட்டு இருந்தேனா, அவர்தான் எதுக்குமா சாரிலாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பார்க்காம தானே வந்துட்டேன் அப்படின்னு அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார் மாமா. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம போலாமா மாமா? ஓ சரிம்மா. சரி கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா மீனா? சரி வா போலாமா வீட்டுக்கு? போலாம் மாமா. சரிம்மா நீ வா, நான் போய் வண்டி எடுக்கிறேன். சரிங்க மாமா வாங்க. ஓய் சொல்லுங்க சார். சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க, ஜாக்கிரதையா இரு. கார்த்திக்கிட்ட வீணா எதையும் வாங்கி கட்டிக்காத. கார்த்திகை பத்தி தெரியும்ல, ஜாக்கிரதையா இரு. நானும் கூட தான் இருக்கேன், புரியுதா? புரியுது சார், நல்லாவே புரியுது. நீங்க நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்லை சார். எப்பவுமே சந்தேக கண்ணத்தோடவே பார்க்காதீங்க. கரெக்டா நடந்துக்கிட்ட நாங்க ஏன் அப்படி பார்க்க போறோம்? சரி ஓ மீனா வாமா போலாம். ஹேய் ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க சார். ஆமா இப்ப போனாரு, அவர் என்ன வேணும் உனக்கு? அவர் எனக்கு மாமா வேணும். அவரோட அக்கா வீட்டுக்காரோட தங்கச்சி நான். ஓ அப்போ நீ இந்த வீட்டு வேலைக்காரி இல்லையோ? நான் கூட தப்பா தான் நினைச்சுக்கிட்டேனோ? சரி உன் முகரைய பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. அதான் வேலைக்காரியோன்னு நினைச்சிட்டேன். சரி ஆமா ஏன் உங்க மாமா கேட்கும்போது என்ன போட்டு கொடுக்காம இருந்த? நீங்க கார்த்திக் அண்ணாவோட ரிலேஷன் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி நான் மாமா கிட்ட சொன்னேன். வீணா பிரச்சனைகள் வரும். கார்த்திக் அண்ணாவை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அவங்க ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணாவும் சரி அண்ணியும் சரி மற்றவங்க எல்லாரும் சரி நல்லா பேசுறாங்க. நான் இன்னைக்கு தான் முதல் நாள் வந்திருக்கேன். நான் வந்தனாலே என்னால பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் நீங்க என்கிட்ட சொன்னது எதுவுமே நான் எங்க மாமா கிட்ட சொல்லவும் மாட்டேன். அவ்வளோ நல்லவளா நீனு? சார் என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரே இடத்துல தான் நின்னுட்டேன். நீங்க தான் அங்கிருந்து நடந்து என் பின்னாடி வந்து நின்னீங்க. நான் திரும்பினதும் உங்களை இடிச்சு உங்க மேல விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதுல தப்பு என் பேர்ல இல்லையே, உங்க பேர்ல தானே சார். என்ன சொல்ற?
சொல்றேன் கரெக்டா நான் திரும்புறதுக்கும் என் பின்னாடி நீங்க நிக்கிறதுக்கும் கரெக்டா இருந்தது. நான் திரும்பினதும் உங்க மேல மோதி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நானா வேணும்னே வந்து உங்க மோதி உங்க மேல விழல சார். நீங்க என் பக்கத்துல வந்து நின்னதுனால மட்டும்தான் அப்படி நான் மோதுற மாதிரி ஆயிடுச்சு. தப்பு என் பேர்ல இல்ல, உங்க பேர்ல தான். தப்பு யார் பேர்லன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரியும் நான் நல்லா இல்ல அழகா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் யார் முகத்துக்கு நேரவும் இப்படி சொல்லாதீங்க, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கன்றதுக்காக நான் சொல்லல, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற எந்த பொண்ணுகிட்டே சொல்லாதீங்க. பொண்ணுங்கனாலே அழகுதான் சார். அதுல முக லட்சணத்தை பார்த்து யாரும் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க சார். நீங்க என் மனசை வருத்தப்பட வச்சுட்டீங்களேன்னு நான் இதை சொல்லல சார். இந்த மாதிரி வேற எந்த பொண்ணு மனசையும் நோக்கடிச்சிடாதீங்கன்னு சொல்றேன் சார். எனக்கு தெரியும், ஏன்னா எங்க அண்ணி என்ன இப்படிதான் சொல்லி திட்டுவாங்க. அதனால நீங்க சொன்னதை நினைச்சு நான் வருத்தலாம் பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்லையே. எங்க அண்ணி என்ன ஓயாம இதை சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இதான் பழகி போச்சு. வேற எந்த பொண்ணுகிட்டயும் அந்த மாதிரி சொல்லாதீங்க சார். சரிங்க சார், நான் போறேன். என்ன இவா ஏதோ ஞானி மாதிரி நமக்கு பாடம் எடுத்துட்டு போறா? அது சரி சரி, கோழி குருடா இருந்தா என்ன, குழம்பு ருசியா இருக்கும் போலயே. குழம்ப ருசிச்சிட வேண்டியதுதான், அவ முகத்தையா பார்க்கணும். இந்த கிளிய நம்ம ருசி பார்த்துட வேண்டியதுதான். சீக்கிரம் மடங்கிடுவா போல இருக்கே, மடக்கிடுவோம். அது மட்டும் இல்ல, இந்த போலீஸ்காரன் ரொம்ப துள்றானே, அவனுக்கு ஒரு பாடத்தையும் கத்து கொடுத்துட வேண்டியதுதான். நண்பனுக்கு ஒத்துவத வந்துட்டு இருடா, இவளை வச்சு உனக்கும் வேட்டு வச்சிருக்கேன், வைக்கிறேன்டா. இவளை சீக்கிரம் முடக்கணும், முடக்கி ருசி பார்த்துட வேண்டியதுதான். அப்புறம் தான் இவனுங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டணும். சரிங்க அரவிந்த், அப்பாடா ஒரு வழியா வந்துட்டீங்களா? என்னடா என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மா நீங்க என்ன சொன்னீங்களோ அதேதாம்மா. கன்ஃபார்மா இவ பிரெக்னெண்டா தான் இருக்கா. நான் நினைச்சேன், நான் நேத்தே சொன்னேன்ல, எனக்கு அவ சொன்ன அறிகுறியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவாக தான் இருக்குன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா ரித்து, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசு உன் மூலியமா வரப்போகுது. அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமா அத்தை, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காத்த. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வாரிசை பெற்று கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலத்த. யாரை பெற்று கொடுத்தா என்னம்மா, நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணும், அது உன் மூலியமா வருதுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. சரி மரித்து, நீ ரொம்ப நேரம் நிக்க கூடாது, உட்கார் உட்கார். டே அரவிந்த், அவளை உட்கார் விடா. வந்ததுல இருந்து நானும் அதமா சொல்லிட்டு இருக்கேன், அவ எங்க கேட்கறா, என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. நீ வேணா சொல்லி பாரு. ஏன் மரித்து, உட்காருமா, கால் வலிக்க போகுது. இங்க பாரு, என் பேரனுக்கோ பேத்திக்கோ அவங்களுக்கு கால் வலிக்கும், சொன்னா கேளு, நீ உட்காரு. அத்தை அப்படிலாம் இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன், கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணலாமான்னு தோணுது, அதனால நின்றுட்டு இருக்காத்த. பரவாயில்ல இருக்கட்டுமே. சரி மரித்து, இனி எல்லாம் உன் இஷ்டம் தான். நீ இனிமே என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். என்னென்ன வேணுமோ இந்த அத்தை கிட்ட கேளு. அத்தை கிட்ட மட்டும் இல்ல, இந்த வீட்டுல நீ யார்கிட்ட கேட்டாலும் உனக்கு எல்லாமே கிடைக்கும், புரியுதா? கேட்கணும் அத்தை, நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. கேட்பேன், நீங்க எல்லாரும் எனக்கு அதை தருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேட்பேன் அத்தை. சரி சரி, நீ கேட்கும்போது கேளு. இப்ப உனக்கு எதனா குடிக்க எடுத்துட்டு வரேன்னா? ஆமா அத்தை, ரொம்ப டயர்டா இருக்கு, எதனா குடிக்க கொண்டு வாங்க அத்தை. அம்மா அங்க கால்சியம் பவுடர் வச்சிருக்கேன், டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அதுதான் கலக்கி கொடுக்கணுமா. மோஸ்ட்லி பால்ல மட்டும் கலக்கி கொடுக்க சொல்லியிருக்காங்கம்மா. முடியாத அளவுக்கு சுடு தண்ணியில கொடுக்கலாம்னு இருக்காங்க. ஆனா நீங்க இவளுக்கு பால்லே கொடுங்க, நீங்க அதையே கலக்கி கொண்டு வந்து கொடுங்கம்மா. சரிடாப்பா, உன் பொண்டாட்டிக்கு நாங்க அதையே கலக்கி தரோம், போதுமா? அம்மா என்னம்மா இப்பல இருந்தே ஆரம்பிச்சாச்சா? சரி சரி, நீங்க போங்க, போய் கொண்டு வாங்க, இவளை நான் உட்கார வைக்கிறேன். சரிடா. நிச்சயமா டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டல, அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுபடியே நடந்துக்கிறோம், புரியுதா? சரிங்க அரவிந்த், நீங்க தான் கூடவே இருக்க போறீங்கல்ல, நீங்க பாத்துக்க மாட்டீங்களா என்ன? கண்டிப்பாமா, நான் பாத்துக்காமலா? நான் பாத்துப்பேன், ஆனா ஆஃபீஸ்க்கு போயிட்ட பிறகு நான் பாத்துக்க முடியாதுல்ல. அதனாலதான் டாக்டர் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்க, அதுபடி நடந்துக்க. அம்மா கிட்டயும் சொல்லிட்டு போறேன், அப்புறம் நீ இல்ல அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறேன், சரியா? இப்பதான் நீங்க என்னோட அரவிந்த், என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு அது போதும் அரவிந்த். எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும்டி, சந்தோஷமா இருக்கியா? அது போதும். இனிமே உனக்கு என்னவோ, உனக்கு எதெல்லாம் இஷ்டமோ அதுபடி நான் நடந்துப்பேன், போதுமா? இது போதும் அரவிந்த், இது போதும் எனக்கு. இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? இந்த வார்த்தைகளே எனக்கு போதும். நீங்க அதுபடி நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், போதும் அரவிந்த். சரிம்மா, இதெல்லாம் தான் உனக்கு சந்தோஷம்னா நான் இப்படியே நடந்துக்கிறேன், போதுமா? இது போதும் அரவிந்த். சரி, நீ உட்காந்துக்க, நான் போய் அம்மா கிட்ட டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பதான் நான் ஆஃபீஸ்க்கு போனாலும் அம்மா ஒன்று பார்த்துக்க முடியும், புரியுதா? ஆமா ஆமா, கண்டிப்பா. நீங்க போய் அத்தை கிட்ட சொல்லுங்க. சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போய் அம்மா கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அம்மா ஒன்று பால் கொண்டு வரும், ஓகேவா? சரிங்க அரவிந்த். லவ் யூ ரித்து. ஓகே ஓகே, இப்போ எனக்கு சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே உங்க குழந்தைக்கு தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மறந்துடுவீங்க போலயே. அடி, நீ தாண்டி என் ஃபர்ஸ்ட் குழந்தை, உனக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாம், ஓகேவா? பார்க்கலாம் பார்க்கலாம், என்ன பண்றீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். சரி, உட்காந்துக்க, வரேன். இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அரவிந்துக்கும் நடுவில் ஏதோ பிரிவு ஏற்பட்டுருமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் குழந்தை வந்து அந்த பிரிவை ஏற்படுத்தாம பாத்துக்கிட்டாங்க. இனிமே அரவிந்த நான் இப்படியே பாத்துக்கணும். கண்டிப்பா அவர் எனக்காக எல்லாமே செய்வாரு. அவரோட குழந்தைய வயிற்றுல இருக்கல,
அதுக்காகவும் எனக்காகவும் கண்டிப்பா அவரு எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட அவர் கண்டிப்பா பேச மாட்டாரு. ஏன் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அது போதும் எனக்கு. அத்தை வாங்க அத்தை. நம்ம எல்லாம் முடிஞ்சதா அத்தை? எல்லா வேலையும் முடிஞ்சது. எந்த வேலையும் கிடையாது. எல்லாமே முடிச்சு வச்சிட்டேன். அம்மா அரவிந்த் மாமாவும் ரித்தாக்கும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா அத்தை? ஆமாம்மா வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா அத்தை? என்ன சொன்னாங்க? என்னத்தை என்ன சொன்னாங்களா? கேட்டீங்களா அத்தை? என்ன ஆர்வம், அக்காவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஆர்வம். எல்லாம் கேட்டுட்டேன். அப்புறம் என் அக்கா வச்சேன் எனக்கு கேட்காதா? சொல்லுங்க அத்தை, என்ன சொன்னாங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்களா அத்தை? கன்ஃபார்ம் தானே? உன் அத்தை சிரிச்சுட்டே இருக்கேனே, அதுலேயே தெரியல? உன் அத்தை முகத்துல ஒரு பெட்டர் மாஸ் லைட் தெரியுது, அதை வச்சு உனக்கு புரியல? அப்ப கன்ஃபார்ம் தான். ஐயோ அத்தை, எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு அத்தை. இப்ப ஏதாவது பண்ணணும்னு தோணுது அத்தை. ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன பண்ண போற? உங்களை தூக்கி சுத்தட்டுமா? ஐயோ அம்மாடியோ, அம்மா நான் வயசானவம்மா, என்னை விட்டு போய் உன் புருஷனை தூக்கி சுத்து, என்னை விட்டுருமா? ஐயோ இவகிட்ட நிக்கிறது டேஞ்சர் தான் போல இருக்கே. ஐயோ அத்தை, எனக்கு எதனா பண்ணணும் போல இருந்துச்சா, ஆனா பேசாம உங்களே தூக்கிடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா இப்ப ரித்தாக்கா தூக்க முடியாதுல்ல, ரித்தாக்கா வைத்த குட்டி பாப்பா இருக்காங்கல்ல. மடி உன் அக்கா மேல பாவப்படுறவர், அதே மாதிரி என் மேலே கொஞ்சம் பாவப்படுமா? நான் கொஞ்சம் வயசானவமா, வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு நமக்கு எதுக்கு? சரி அதெல்லாம் வேணாம். அதுக்கு பதிலா உன் அக்காக்கு வேற ஒண்ணு செஞ்சு கொடு. இப்போ உன் அக்காவுக்கு பசிக்குதாமா, எதனா குடிக்கணும் போல இருக்காமா, அவளுக்கு பாலை நல்லா சுண்ட காய்ச்சி ரெடி பண்ணி வை. ஏதோ கால்சியம் பவுடர் கொடுத்துருக்காங்களாமா, அதை கலக்கி கொடுக்கணும். அதனால நீ பாலை மட்டும் காய்ச்சுமா. ஐயோ அத்தை, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காய்ச்சினேன். கொடுங்க, பவுடர் எங்க இருக்கு? நான் கலக்கி தரேன். அங்கதான் ஷெல் பக்கத்துல வச்சிருக்கேன்னு சொன்னா பாருமா, அங்க இருக்கான்னு பாரு. ஆமா அத்தை, இங்க ஒரு பவுடர் இருக்கு, இருங்க அது என்னன்னு பாத்துட்டு நான் கலக்கி தரேன். சரிம்மா இந்தாங்க அத்தை. அதுல 1.5 ஸ்பூன் தான் கலக்க சொல்லி இருந்தது, அதை போட்டு அழகா கலக்கி வச்சிருக்கேன். இது எடுத்து போய் அக்கா கிட்ட கொடுங்க அத்தை. நீயே கொண்டு போய் கொடுத்துரு நிம்மி, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. நான் அவங்க வருவாங்கன்னு இவ்வளவு நேரம் சாப்பிடாமலே இருந்தேன். அவங்க விஷயத்த சொன்ன உடனே கேட்டுட்டு சந்தோஷத்தை சாப்பிடலாமேன்னு இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுறேன், நீ எடுத்துட்டு போய் உங்க அக்கா கொடு போமா. நான் ஐயோ நான் கொடுத்தா கண்டிப்பா ரித்தாக்கா குடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அத்தை நான் எப்படி எடுத்து போய் கொடுக்கறது? நீங்க கொடுங்க அத்தை, அதான் நல்லா இருக்கும். நீங்களுக்கு கொண்டு போங்களேன். என்ன நீ இவ்வளவு நேரம் குதிச்சிட்டு இருந்த? எங்க அக்காக்கு நான் அதை செய்யணும் இதை செய்யணும்ட்டு ஒரு பால் எடுத்து கொடுக்க சொன்னா இவ்வளவு யோசிச்சுட்டு நிக்கிற. நீ எடுத்து போய் கொடுமா போமா. இல்ல அதுக்கு இல்ல அத்தை, நான் கொண்டு போய் கொடுத்தா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அமைதியா கொடுத்துருவேன். அக்காவும் அமைதியா வாங்கி குடிச்சிருவாங்க. அதுவே நீங்க கொடுத்தா எதனா அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க, இப்படி இருக்கணும்னு. அதனாலதான் அத்தை நீங்களே கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க பார்த்து பொறுமையா குடிக்கிறாங்களான்னு பாருங்க அத்தை. அதுக்காக தான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதுல்ல, அதுக்கு தான் அத்தை சொல்றேன். இந்தாங்க அத்தை, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களேன். என்னம்மா நிம்மி, அவளுக்கு பாலை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க? எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன், நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும், அதை எடுத்துட்டு போய் கொடுத்துறேம்மா. நிம்மி சொல்றது கரெக்ட் தாம்மா, நீங்க அந்த பாலை வாங்கி கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். என்னமா சொல்றீங்க போங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வீட்டில் நான் பெரிய மனுஷா இல்லை நீங்களான்னு எனக்கு புரியல. நீங்களா எனக்கு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு. சரி நீ போய் நிமிக்கிட்டு அந்த பாலை வாங்கிட்டு போயிட்டு அவளுக்கு கொடுமா, கொடுத்து நல்லா குடிக்க சொல்லு, நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. நான் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு வரேன். என்ன டேப்லெட் வர இன்னும் போடலையா? நீங்க வரணுன்றதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க போங்க, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க போங்க. சரிப்பா மடி நிம்மி, அரவிந்த் கிட்ட அந்த பாலை கொடுத்து விடு. சரிங்க அத்தை. பால் அங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. சாரிமா நிம்மி, என்ன மன்னிச்சிரு. என்னால் இப்போதைக்கு உங்ககிட்ட பேச முடியாத நிலைமை. என் சுச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நீ என்னை கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்க மாட்டேன், எனக்கு தெரியும். ஆனாலும் என்னை மன்னிச்சிருமா. ரித்துக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இப்போ அவள் 2 உயிராக இருக்கா, அவளுக்காக நான் இதை கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். என்னை மன்னிச்சிடு. நான் இனிமேல் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுமா. எனக்கு புரியுது மாமா, உங்கள் சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் ஒரு காலமும் உங்களையும் ரித்தாக்காவையும் கண்டிப்பாக தப்பாக எடுத்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்கா இருந்தாலும் நீங்களும் ரித்தாக்காவும் என்கிட்ட பேசுவீங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும் மாமா. பரவாயில்ல, என்ன எனக்கு இருக்க கவலைலாம் என்னால் ரித்தாக்காவை கவனிச்சிக்க முடியலையேன்னு தான். பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நீங்கள் ரித்தாக்காவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அது போதும். உன்னை நானும் ரித்துவும் எவ்வளோக்கு எவ்வளோ நோக்கடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நோக்கடிச்சிட்டு இருக்கோம்ல. உன் மனசு இப்போ எவ்வளோ பாடுபடும்ல. இது மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சது, அண்ணன்கிட்ட எனக்கு ரித்துக்கும் கண்டிப்பாக மன்னிப்பே கிடையாது. அண்ணன் உன்னை பொக்கிஷமாக பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நானும் ரித்துவும் உன்னை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டோம்ல. என்னை மன்னிச்சிருமா. நானும் இப்போ சூழ்நிலை கைதியாக இருக்கேன், என்னை மன்னிச்சிடு. எனக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் முதல்ல என் ரித்துவை பார்க்கணுமே தான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன். பரவாயில்ல மாமா, இதில் என்ன இருக்கு? உங்கள் மனசளவில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அது போதும். ரித்தாக்காவும் அவங்க மனசளவில் என்ன நினைக்கிறாங்க தான். ஆனால் அவங்க ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது. நான் சீக்கிரமாக அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் என்னை மாற்றிக்கிறேன் மாமா. பரவாயில்ல இருக்கட்டும். என் கவலைலாம் அவங்க இப்படி சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்களே,
அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியலேன்னு தான் என் கவலை. பரவாயில்ல மாமா, நீங்கள் ரித்தாக்காவை நல்லா பார்த்துக்கோங்க. எங்கே இருந்தாலும் நான் ரித்தாக்கா பார்த்துட்டு தானே இருக்கேன். பேசலைன்னா என்ன, எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம். அது போதும். அவங்க எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்கன்னு நான் டெய்லியும் அவங்கள பார்த்துட்டு தானே இருப்பேன். அது போதும் மாமா, அது போதும். இதே வீட்டில் தான் இருக்கீங்க ரெண்டு பேரும். ஆனால் ஏன் அவன் உன்னை இப்படி புரிஞ்சுக்கிறான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கணும் என்னால் புரிஞ்சுக்க முடியல நிம்மி. ஆனால் நீ புத்திசாலி பொண்ணு, கண்டிப்பாக இதை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியும். நீ பண்ணுவ, எனக்கு தெரியும். என்ன இதெல்லாம் அண்ணனுக்கு தெரிய வரும்போது அண்ணன் என்ன தம்பியா கூட நினைப்பானு தெரியல. பார்த்துக்கலாம். என்ன என்ன நடக்குதுங்க? எதுக்கு ரெண்டு பேரும் பேசிக்காம அமைதியாக நிற்கிறாங்க? பால் ஆறிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. ஆமாம், தேங்க்ஸ். என்ன நடக்குதுங்க? ஏதோ ரெண்டு பேரும் மூணாவது மனுஷங்க பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. என்னமோ தப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, நிம்மி இப்படி பேசக்கூடியவளே கிடையாது. அவ இப்படி பேசினாலும் இவன் மம்பளுக்காம இருக்க மாட்டானே. என்ன ஆச்சு? என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுனா பிரச்சனையா? நீ தெரித்து அப்படி பிஹேவ் பண்ணா இன்னைக்கு அரவிந்தா கண்டிப்பா என் தம்பி இப்படி இருக்க மாட்டானே. ஏதோ தப்பா இருக்கு. என் பொண்ணுக்குட்டி முகமும் சரியில்லை. என்னடி எதுனா மன வருத்தத்துல இருக்கியாடி? என்னால புரிஞ்சுக்க முடியுது நீ மன வருத்தத்துல தான் இருக்கிறேன்னு. ஆனா என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க முடியலடி. நீயும் வாய் தந்து சொல்ல மாட்டேங்கிற. என்ன நடக்குதுங்க? ச்சே, எனக்கு இவளை இப்படி பார்க்கவே பிடிக்கலையே. இவ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா இப்ப கொஞ்ச நாளா இவ முகத்துல அந்த சிரிப்பையே காணும். எனக்கு கஷ்டமா இருக்குடி. சரி, நான் இதை இப்படியெல்லாம் விட மாட்டேன். நான் விட மாட்டேன்டி. ஐயோ மாம்ஸ், நீ எப்போ வந்த நான் உன்னை பார்க்கவே இல்லையே. எப்படி என்ன பாப்ப? அதான் உன் அரவிந்த் மாம்ஸ் கிட்ட வாய் அடிச்சிட்டு இருந்தியே. ஆமா மாம்ஸ், நான் அரவிந்த் மாம்ஸ் கிட்ட அப்படியே வாய் அடிப்பேன். அதுக்கு என்ன இப்ப நீங்க என்ன திட்ட போறீங்களா? சாச்சா, நான் ஏன்டி உன்னை திட்ட போறேன்? இல்ல, வெளியில இருந்து வரும்போது உன் குரல் மட்டும் தான் கேட்டுது. ஆனா அரவிந்த் குரல் கேட்கலையே. உனக்கு ஈக்குவலா போட்டி போட்டு பேசுவானே. ஆனா இப்ப அமைதியா இருக்கானேன்னு பாத்துட்டு இருக்கேன். அதான் என்ன விஷயமோ என்னமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. அது வந்து மாம்ஸ், நான் இப்பதான் அரவிந்த் மாம்ஸ் கிட்ட சொன்னேன். நான் உங்க அண்ணி, அதனால நான் என்ன பேசுறேனோ அதை வாயை மூடிட்டு தான் கேட்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்கேன் மாம்ஸ். கரெக்ட் தானே மாம்ஸ்? நான் இனிமே பேசினா அரவிந்த் மாம்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் மாம்ஸ். அப்படிதான் மாம்ஸ், கரெக்ட் தானே நான் சொன்னது? நல்லாவே சமாளிக்கிறடி பொண்ணு குட்டி. அது சரி, நீ புத்திசாலி இல்ல, அப்படிதான் இருப்ப. அரவிந்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு உன்னால எவ்வளவு போராட முடியுமோ போராடு. ஆமா ஆமா, ரொம்ப கரெக்ட். என்னடா அரவிந்த், அவ சொல்றது சரிதானே? இனிமே அண்ணி பேசும்போது நீ பேசக்கூடாது, அமைதியா தான் இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டியாடா? அண்ணே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ அவ சொன்னது எதையுமே நம்பலன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணா. நான் இப்போ எதுவுமே பேசக்கூடிய சூழ்நிலை இல்லைண்ணா. நீயே என்ன மன்னிச்சிடண்ணா. ஆமாண்ணா. அதான் அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் அதுபடியே நடந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேண்ணா. தெரியுதுடா, நீ ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு நல்லாவே தெரியுது. சரி, பாலை கொண்டு போய் ரீத்துக்கு கொடு. இப்போதான் அம்மா சொன்னாங்க டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு. அவளை நல்லா பார்த்துக்க, சரியா? ஓ, போய் முதல்ல அவளுக்கு பாலை கொடுத்து அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஓ, சரிங்கண்ணா, நான் போறேன். போறதுக்கு முன்னாடி அன்னிக்கிட்ட சொல்லிட்டு போ. மாம்ஸ், என்கிட்ட எதுக்கு? அதெல்லாம் வேணாம். நான் தான் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்கேன்ல, நான் மட்டும் தான் பேசணும். அரவிந்த் மாம்ஸ் பேசக்கூடாது, நான் மட்டும் தான் பேசணும். அதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம். போங்க எடுத்துட்டு போங்க. பூனைக்குட்டி ஆர்டர் போட்டிருக்க? சரி சரி சரிடா, அதான் உன் அண்ணி ஆர்டர் போட்டால, கேட்டுட்டு போ. சரிங்கண்ணா. மன்னிச்சிடு மாம்ஸ், இப்ப என்னால உன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடியா? ஆனா உன்கிட்ட சொல்லுவேன், ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை. நான் சொன்னா நீ கண்டிப்பா வருத்தப்படுவ. உனக்கு தெரியாமலே இருக்கட்டும், நான் இதெல்லாம் சமாளிச்சிருவேன். நீ எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லுவேன். என்ன மேடம், ஏதோ கோமா இருக்கீங்களா என்ன? அப்படிலாம் இல்லை மேம், சும்மா வேலை செஞ்சல, அதில் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, நல்லாவே தெரியுது. சரி, காலேஜ் டைம் ஆச்சு, கிளம்பலாமா? போலாம் மேம்ஸ். மேம்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்னடி கேட்கட்டுமான்னு கேட்குறா? என்கிட்ட தானடி கேட்கணும். என்ன சொல்லு? எனக்கு அம்மா ஞாபகமா இருக்கு. அம்மாவை பார்க்கணும் போல இருக்கியா? நான் அம்மா வீட்டுக்கு போட்டுமா? நீ எனக்கு கூட்டிட்டு போய் விடுறியா? என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ ஃபீல் பண்ற? உனக்கு இங்க எதுவும் பிடிக்கலையா? இல்ல இங்க யாராவது ஒன்று எதுவும் பேசிட்டாங்களா? ஏய், எதுவா இருந்தாலும் சொல்லிடி போன குட்டி. சேச்சே, நம்ம வீட்டுல யார் என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் நம்ம வீட்டுல யார் என்ன எதுவும் சொல்லல. அதனால எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு. அம்மா போய் பார்க்கணும்னு தோணுது. அதான் ப்ளீஸ், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானே, என்னை கூட்டிட்டு போய் விட. காலேஜ் முடிச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துட்டு நாளைக்கு வரட்டுமா? இங்க பாரு,
என்ன பாருடி. வேணாம் மேம், உன்னை நான் பார்த்தா கண்டிப்பா அழுதுருவேன். என் மனசு ரொம்ப வலிக்குது. வேணாம். இல்லையா, நீ இப்படி சொல்ல. ஏன் நான் உங்களை சாஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் இப்படிதான் சாஞ்சிட்டு இருப்பேன், நீ இப்படியே சொல்லு. என்ன பார்த்தா அழுதுருவேன், அதனால தாண்டி என்ன பார்க்க மாட்டேன். அடி பூனைக்குட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. சரிம்மா, காலேஜ் முடிஞ்ச உடனே நானே அத்தை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். இன்னைக்கு முழுக்க நீ அத்தை வீட்டில் இரு. நாளைக்கு அப்படியே இருந்து காலேஜுக்கு போ. நாளைக்கு ஈவினிங் போல நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரி மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். அடியே தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், முதல்ல பிடிச்சி கடிச்சிடும் பார்த்துக்க. இல்லையா, மூஞ்சி பாரு, இப்ப கூட இப்படி பேசுறியா? போ. நான் எப்பவுமே இப்படி தாண்டி பேசுவேன், என்னெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது. தெரியுது தெரியுது, நீ மாத்திக்க மாட்டேன்னு. மம்ஸ், ஐ லவ் யூடா. லவ் யூடி. நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி வீசு அலை போல் சுதி நீட்டு இனிதான மொழி பேசு தொடங்கி உனக்குள் தானே எந்த உலகம் முடிகிறது உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நொடியும் சர்க்கரை தடவிய நொடியல்லவா காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எல்லாரும் எனக்கு 250th எபிசோட்ஸ் வந்ததுக்கு சில்வர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்மா. லவ் யூ டு ஆல். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு கமெண்ட்ல ரிப்ளை போடுறதை விட நம்ம ஸ்ட்ரைட்டா இப்படி சொல்லிடலாமேனு தான் இந்த வீடியோ. ரொம்ப 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 தேங்க்ஸ் டியர்ஸ். எனக்கு கிடைச்ச இந்த கிரெடிட்ஸ் உங்களால மட்டும்தான் எனக்கு இந்த கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் ஒன்லி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மட்டும் எனக்கு ஆதரவுக்கு தரலனா நான் இந்த 250வது எபிசோட்ஸ்ல அடி எடுத்து வச்சிருக்க முடியாது. நீங்க என் வீடியோஸை பிடிச்சி போய் பார்த்து அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க போய் தான் இந்த 250வது எபிசோட் வரைக்கும் நான் கடந்து வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நான் 200வது எபிசோட்ஸ்லயே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு தான் என்னோட ஐடியா. நீங்க எல்லாரும் பண்ண என்கரேஜால மட்டும் தான் நான் இந்த 250வது எபிசோட் வரைக்கும் வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் எத்தனை எபிசோட்ஸ் போகும்னு எனக்கு தெரியாது, பட் இது வரைக்கும் வந்ததே உங்களோட ஆதரவால மட்டும்தான். ஸோ லவ் யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் எத்தனை எபிசோட்ஸ் கடந்து போவேன்றது எனக்கு தெரியாது. பட் இந்த 250வது வரைக்கும் வந்ததுக்கு நீங்க கொடுத்த அந்த பெரிய ஆதரவு மட்டும்தான். இத்தனாவது எபிசோட்ஸ் வரதுக்குள்ளவே எனக்கு சில இடையூறுகள் வந்தது. அதுல நான் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிருந்தேன். அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்ததும் நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். தைரியத்தையும் ஆறுதலும் கொடுத்ததும் நீங்க தான். உங்களுடைய பெரிய சப்போர்ட்டால மட்டும்தான் நான் இந்த இத்தனாவது எபிசோட்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எத்தனை எபிசோட்ஸ் போவேன்றது எனக்கு தெரியாது, பட் நான் இது வரைக்கும் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ எனக்கு இந்த 250வது எபிசோட்ஸ் வரைக்கும் வந்ததுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இந்த ஸ்டோரியை கொண்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்போம், உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பா எல்லாத்தையும் கடந்து வருவேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்க எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். லவ் யூ டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலிஸ். ஆமாப்பா, ரொம்ப 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 நன்றி. லவ் யூ டு ஆல் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க நேம் வந்து சுகன்யா. அவங்க வந்து அவங்களோட சிஸ்டர் ரேணுகாக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் சாரி, நேற்று நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதனால என்னால் நேற்றுக்கு விஷ் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு உங்கள் சிஸ்டருக்கு நான் விஷ் பண்ணிடுறேன். சாரி சிஸ்டர், ரேணுகா சிஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ரிலேட்டட் விஷஸ் தான், மன்னிச்சுக்கோங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ரேணுகா சிஸ்டர். ரேணுகா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல என்னைக்கும் லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னைக்கு MMK சீரிஸும் போட்டாச்சு, 2 வீடியோவும் போட்டிருக்கேன், பாத்துருங்க, மறக்காம மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், a lot of thanks to all guys. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு ஆல். இதே போல உங்க சப்போர்ட்டை எப்பவும் எங்களுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், bye dears. Bye dears.